ஆண்டவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம். அப்போ புதிய நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அன்னாளை குறித்து பார்க்கலாம். அன்னாள் கணவனால் மிகவும் சிநேகிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயாக காணப்படுகிறாள். அவள் கணவன் அவளுக்கு எல்லாவற்றிலும் இரட்டிப்பான பங்கை கொடுப்பாரோ, ஆனால் கர்த்தர் அவர் கற்பத்தை அடைத்திருந்தாராம். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினாலே அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாளாம். அன்னாள் கணவனால் மிகவும் நேசிக்கப்பட்ட ஒருத்தி தான். அவளுக்கு உலக பிரகாரமாக எல்லாமே அவளுக்கு கிடைத்தது. அதே அடுத்த பகுதி கர்த்தராலே கற்பம் அடைக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயாக ஏளன பேச்சுகளும் துக்கப்படுமான சூழ்நிலையும் விசனப்படுகிற ஒரு ஸ்திரீயாக காணப்படுகிறாள். இன்னைக்கு அன்னாள் ஒரு நாள் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளும் என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி தேவ சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் ஊற்றினாலாம், பேசினாலாம். அவள் உதடுகள் மாத்திரம் அசைந்து கொண்டு இருந்ததாம். அப்பொழுது அந்த இடத்துல ஏலி என்ற ஆசாரியன் அன்னாளிடத்து வந்து, நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விளக்கு என்றானாம். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக சொன்னாலாம், அப்படி இல்லை ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் கொடுக்கவில்லை, கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை நான் ஊற்றிவிட்டேன் என்று. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் ஏலி ஒரு பதில் என்ன வந்தது என்று சொன்னால், அதற்கு ஏலி, சமாதானத்துடன் போ, இஸ்ரவேல் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுவாராக. இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்குற யாராக இருந்தாலும், ஒருவேளை நீங்கள் ஒருவேளை மனக்லேசம் உள்ளவர்களாய், மனதளவில் பாதிக்கப்பட்டவர்களாய், விசனமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டவர்களாய், துக்கப்படும்படியான சூழ்நிலைகளை கடந்து வருகிறவர்களாய், மனம் அடிவு உண்டாக்குற சூழ்நிலையை கடந்து வருகிறீர்கள் என்று சொன்னால், மனம் கசந்து அழுது கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னால், தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னால், இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் எந்த காரியத்திற்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களோ, இன்னைக்கு நீங்கள் சமாதானத்தோடு போங்க. இந்த வசனத்தை கேட்கிற உங்களுக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் கேட்ட உங்கள் விண்ணப்பத்தின்படியே உங்களுக்கு கட்டளையிடுவார். அதே 1வது அதிகாரம் 27வது வசனம் அன்னாள் சொல்கிறாங்க, நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படியே எனக்கு கட்டளையிட்டார். இன்னைக்கு நீங்கள் என்ன ஜெபிக்கிறீங்களோ, உங்கள் மனபாரம், மன அழுத்தம், உங்கள் துக்கம், உங்கள் வேதனை, உங்கள் கண்ணீர், உங்கள் பாடுகள், உங்கள் அவமானம், உங்கள் நிந்தை, இப்படிப்பட்ட எந்த சூழ்நிலையிலிருந்து தேவ சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிறீங்களோ, இன்னைக்கு ஆண்டவர் அந்த கண்ணீரை பார்க்கிறார். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் கண்ணீரை துடைக்கிறார். உங்கள் விண்ணப்பத்தின்படியே உங்களுக்கு கட்டளையிடுவார். நீங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்லும்படியாய் நீங்கள் சொல்லலாம், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படியே எனக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எல்லா துதிகன மகிமையுமே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.